Hi friends, welcome to Essential Food Maker. இன்னைக்கு 5 minutes instant breakfast recipe தான் பார்க்க போறோம். மைதா மாவு வச்சு முட்டை தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 100 கிராம் மைதா மாவு எடுத்துர்க்கேன். இதுல முட்டை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஒன்று சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இதோட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா கேரட் துருவலையும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் தோசை மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி 5 மினிட்ஸில் இன்ஸ்டண்ட்டாக தோசை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த மாதிரி தண்ணி அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். வாங்க இப்போ தோசை ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நைட் டின்னருக்கும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த தோசை ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தோசை கார சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.